வெற்றிமாறன் ஸ்டோரியில துரை செந்தில்குமார் இயக்கி சூரி நடிப்புல வெளியான திரைப்படம் கருடன். இந்த படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சினிமா பத்தின நியூஸ் உங்களை தேடி வரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சசிகுமாரோட அப்பாவும் உன்னி முகுந்தனோட அப்பாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பாங்க. சோ இதனாலேயே இவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா சின்ன வயசுல இருந்தே இருப்பாங்க. சூரி கர்ணாவா நடிச்ச உன்னி முகுந்தனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்க ஒரு நல்ல விசுவாசமான ஃப்ரெண்டா சின்ன வயசுல இருந்தே இருப்பாரு. சூரிக்கு யாரும் இல்லாதாலும் இவங்க வீட்டுல தான் வளருவாரு. கர்ணாவோட பாட்டம் பூட்டங்காலத்துல இருந்து பாதுகாத்த கோயில் சொத்தை ஒரு பெரிய அரசியல்வாதி வளைச்சு போடலான்னு பிளான் பண்ணி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சூழ்ச்சி பண்ணுவாரு. பணத்தாசையால கருணா நியாயத்தை தட்டி கேட்ட ஆதியான சசிகுமார தன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கொண்டுருவாரு. இதனால என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது, சூரியான சொக்கன் விசுவாசம் பக்கம் நின்னானா இல்ல நியாயம் பக்கம் நின்னானான்னு ஒரு சாதாரண அறுத பழசான பழிவாங்கல் கதையை தான் படமா பண்ணிருக்காங்க. ப்ளூ சட்டமாரன் சொன்ன மாதிரி தமிழ் சினிமால ஒரு 1,00,000 கதை வந்திருக்குங்க. பட் ஸ்கிரீன் பிளேல புதுசா எதுவும் பண்ணலனாலும் இம்பார்ட்டன்டான கேரக்டர் தவிர மற்ற கேரக்டருக்கு டீட்டெயில் வைக்காம படத்தை ஒரே நேர்கோட்டில் கொண்டு போனது பரவாயில்லைங்க. ஆக்டிங் வைஸா சூரி வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. கதையும் தென் மாவட்டங்களை மையப்படுத்தி வந்ததால இவரோட நடிப்பு ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. இவரோட நடிப்பை விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின்னு பிரிக்கலாம். விடுதலை விட ஒரு படி மேல நடிச்சிருப்பாருங்க இந்த படத்துல. இவரை தவிர நட்பி நாயகன் சசிகுமார் கதைக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை மட்டும் கொடுத்திருப்பாரு. பாட்டிய வந்த வடிவுக்கரசி அண்ட் மத்த எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடின்னு சூரி கிரிஞ்சுத்தனமா எதுவும் பண்ணாம தேவையான 1-2 இடங்கள்ல மட்டும் லைட்டான ஒரு காமெடியா வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ்னு யுவன் சங்கர் ராஜா ஒரு எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இல்லைனாலும் ஒரு ஓகேவான மியூசிக் பண்ணிருக்காரு. கதையில லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம லூசு ஹீரோயின் எதுவுமே இல்லாம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீரியஸா பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது போல கதையை ஒரே நேர்கோட்டில் கொண்டு போயிருக்காங்க. இது படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்டான கேரக்டரான சசிகுமார கொள்ற அந்த ஒரு சீனை ஆடியன்ஸுக்கிட்ட எந்த ஒரு வகையிலுமே பாதிப்பை ஏற்படுத்தலைங்க. மேலோட்டமா அந்த ஒரு சீனை பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா அழுத்தமா பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிற இவங்களுக்கிடையே பணத்தால ஒரு குழப்பம் வருது அப்படிங்கறது என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சசிகுமார் இவ்வளவு நல்லவரா காமிக்கிறீங்க, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா போட்டுருவாங்கன்னு நான் நினைச்சேன். அதே போல கான்செப்டும் பழசா இருக்கிறதால அடுத்தடுத்து என்னெல்லாம் சீன் நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லைங்க. சமுத்திரகனி போலீஸா வருவாரு, என்ன நடந்ததுன்னு இந்த கதையை எடுத்து சொல்லுவாரு, அவ்வளவுதாங்க. இந்த ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஒரு ஒப்பு சப்பானியா தாங்க வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா சூரி டெக்னிக்கலா சண்டை போடாம ரியலா சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் தான் கொடுத்திருக்காங்க. விசுவாசத்தை தாண்டி நியாயம்னு ஒண்ணு இருக்குதுன்னு கருணாவை கொள்ற அந்த ஒரு சீனும் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த 6 மாசமா தமிழ் சினிமால வந்த உப்மா படங்களை விட இது ஒரு சிறந்த படங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 7.6 அவுட் ஆஃப் 10.